வணக்கம் சம்பந்தி. எங்க இந்த பக்கம்? இல்ல கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓ ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? நம்ம வீட்டுக்கு தானே, வாங்க போலாம். நாங்க அப்புறமா கோயிலுக்கு போய்க்கிறோம். ஐயோ, நான் வீட்டுக்கெல்லாம் வரல, பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். வாங்களே, உங்களை நான் கோயில்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல சம்பந்தி, நாங்க போய்க்கிறோம். நீங்க எவ்வளவு வேலையில பிஸியில இருக்கிறவரு, உங்களுக்கு ஏன் சிரமம்? ஐயோ, எனக்கு தான் கோயில் போக நேரம் இல்ல. உங்களை கோயில்ல டிராப் பண்ணதுக்கான அந்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. வாங்க போலாம். என்ன சம்பந்தி தயங்குறீங்க? வாங்க சம்பந்தி வாங்க. இல்ல எங்க அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? யாரை தேடுறீங்க? இல்ல சம்பந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு வந்து அகிலாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தா. அவ முகம் கூட பாதி தீயில வெந்த மாதிரி இருந்தது. எங்க போனான்னு தெரியல, திடீர்னு காணாம போயிட்டா. அதான் அவ ஓடி போயிட்டால்ல. இந்த பாருங்க, நாட்டில் இந்த மாதிரி நிறைய பைத்தியங்க தெரியுது. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி வயசானவங்க கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து கழுத்துல இருக்கிற செயினை அத்துட்டு போயிடுவாங்க. நல்ல வேலை அவதான் ஓடி போயிட்டால்ல. நீங்க வாங்க, கார்ல இருங்க. வாங்க வாங்க சம்பந்தி வாங்க வாங்க. பாப்பா, நம்ம ஊர்ல பப்பாளி சும்மாவே கீழே கிடக்கும். அதை தொடச்சு 35 ரூபான்னு விக்கிறாங்களே. கொஞ்சம் ஏமாந்தா இந்த ஊர்ல நம்மளே வித்துருவாங்க போல. என்னாச்சு? ஊர் அத்தது நம்ம ஊர் எவ்வளவோ தேவலாம். நம்ம வீட்டு மரத்துல முருங்கைக்காய் காய்ச்சி தொங்கும். அந்த ஊர் பொம்பளைங்க 10 காயை அறுத்துக்கிட்டே என் கையில 5 ரூபா அழுதுகிட்டே கொடுப்பாளுங்க. ஆனா இங்க என்னடானா காஞ்சு போன முருங்காய் ஒரு காய் 10 ரூபான்னு சொல்லி விக்கிறாங்க அத்தை. நம்ம ஊர்ல மரத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக நம்ம ஊர்லயே போய் வாங்கிட்டு வர முடியும்? அது முடியாதுதான். பட்டணத்துல சம்பளம் அதிகமா இருக்குமேன்னு பார்த்தா இப்படி இருக்கிற விலைவாசிக்கு எல்லாத்தையும் கறந்துருவாங்க போல இருக்கே. என்னையா அது? வேலைக்கு போகாம பகல்ல படுத்துட்டு இருக்க? இனிமே வேலைக்கு போறதா இல்ல. என்னையா சொல்ற? ஏன் வேலைக்கு போக மாட்டேன்? என்னாச்சு? மனசு சரியில்லை. என்ன வேற எதுவும் கேட்காத. நான் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரையா வந்து கேப்பா? பாத்தீங்களா அத்தை, உங்க புள்ள எப்படி பேசிட்டு இருக்காருன்னு? இந்த ஊர்ல அவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைச்சிருமா? ஏதோ என் தம்பி தயவால வேலை கிடைச்சது. இவர் பாட்டுக்கு வேலையை விட்டுட்டேன்னு சொல்லி பகல்லே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. யோ, என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? பிரகாஷ் சொல்லி என்ன ஆக போகுது? அவனால வேலை வாங்கி தான் தர முடியும். அங்க இருக்கிற பிரச்சனை பத்தி அவனுக்கு என்ன தெரிய போகுது? உனக்கு என்ன தாயா பிரச்சனை? கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? கார் தானே ஓட்டுற. அவங்க எங்க போக சொன்னாங்களோ போக வேண்டியது தானே. எல்லா வேலையிலும் பிரச்சனை இருக்கு லட்சுமி. அதத்தான் என்னன்னு கேக்குறேன். டாக்டர் அம்மா வீட்டுல அந்த பாட்டிக்கு என்ன பிடிக்கல. பாட்டிக்கா நீ கார் ஓட்டுற? எனக்கு கூட தான் சில பேரை பிடிக்கல. நான் சகிச்சுக்கல. என்ன குமர சொல்ற? உன்னை எல்லாருக்குமே பிடிக்குமேடா. நம்ம ஊர்ல எல்லாரும் உன்னை அவங்க வீட்டு பிள்ளையா தானே பாப்பாங்க. அதான் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டோம் மாமா. இனிமே அதை பத்தி பேசி என்னத்துக்காக போகுது? நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன நேரம் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் அந்த பாட்டி குத்தி காட்டி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கம்மா. அதான் எனக்கு போக பிடிக்கல. அப்படி என்னப்பா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துச்சு? நான் வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே கார் பஞ்சர் ஆயிடுச்சான். இது ஒரு பிரச்சனையா? அப்படின்னா டயரை இரும்புல தான் பண்ணி வச்சிருக்கணும். அப்புறம் டாக்டர் அம்மோட லேப்டாப் காணா போயிடுச்சான். ஓ, அது நீதான் எடுத்துட்டேன்னு உண்மையில் திருட்டுப்பட்ட வேலை சுமத்தினாங்களா? சும்மா விட்டு வந்தாங்களே, நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருக்க வேணா? நானா இருந்திருந்தா என் புருஷன் மேல திருட்டு பட்டம் போட்டு பேசினவங்கள நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். நீ போய் கேட்டியா இல்லையா? இல்லை லட்சுமி, திடீர்னு அந்த பாட்டியை மேலே திருட்டுப்படி போட்டதும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மனசு வந்து போய் திரும்பி வந்துட்டேன். பொல்லாத கிழவியா இருப்பா போல இருக்கே.
அவளுக்குலாம் நல்ல சாவே வராது. சரி பரவாயில்ல விடியா, இதே நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத. என் தம்பி தான் இந்த ஊர்ல பெரிய செல்வா கூட இருக்கான்ல, அவன்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலையா பார்க்க சொல்றேன். சரி அது போகட்டும், நீ பாட்டுக்கு திடீர்னு வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டியே, அங்க 15 நாளுக்கு மேல வேலை பார்த்திருக்கே, அந்த சம்பளம் எப்படியா வரும்? அதையும் கையோட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லை லட்சுமி, நானே வருத்தத்தில் வந்தேன். காலையில் தான் வேலைக்கு போகணும்னு முடிவே பண்ணேன். அப்போ இத்தனை நாள் நீ உழைச்சதுக்கு சம்பளம்? அதை பார்த்துக்கலாம் விடு. என்னைய பாத்துக்கலாம் சாதாரணமா சொல்ற. சரி நீ போய் குளிச்சு சாப்பிடவா, நான் பாத்துக்கிறேன். டாக்டரை பார்த்துட்டு போலாம் என்ன? சரி பாட்டி. கொஞ்சம் வெயிட் பண்ணு, போலாம் போலாம் இரு. பரவாயில்ல, இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கு. அப்ப பாதிக்கப்பட்ட நரம்புகள்லாம் இப்ப பெட்டர் ஆகிட்டு வருது. இன்னும் 3 மாசத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். அந்த ஆபரேஷன் பண்ணா நவீனுக்கு பார்வை வந்துடுமா டாக்டர்? 99% பாசிபிலிட்டி இருக்கு. சின்ன வயசு தானே, கண்டிப்பா பார்வை வந்துடும். அம்மா எனக்கு பார்வை வந்துருமா? அப்ப எனக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம்ல? அப்பதானே நான் உங்களையும் அக்காவையும் பார்க்க முடியும். கண்டிப்பா நீ பாப்ப நவீன். டாக்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? 7 to 8 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும். பை த பை அதை ரெடி பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற மெடிசன்ஸையும் கண்டினியூ பண்ணணும். இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். ஓகே நவீன், போலாமா? கேர்ஃபுல் தம்பி. வரேன் டாக்டர். வாங்க. அம்மா, அம்மா டாக்டர் என்னமா சொன்னாங்க? நிக்கிதாக்கா, இன்னும் 3 மாசத்துல எனக்கு கண்ணு தெரியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா, நவீன் சொல்ற மாதிரி அவனுக்கு 3 மாசத்துல பார்வை வந்துருமா? ஆமாம்மா, இவனுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா? அது பண்ணிட்டா நவீனுக்கு கண் பார்வை திரும்பவும் வந்துடும்னு சொல்றாங்க. ஹே நவீன், கை கொடு கை கொடு. ஆல் தி பெஸ்ட். நீ எங்களை பார்க்கலாம், நீ திரும்பவும் எங்க ஸ்கூல்லயே சேர்ந்துக்கலாம், உனக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனல்ல பார்க்கலாம். சரி வாங்க போலாம். வா பாத்து வா. அம்மா, அதான் டாக்டர் நவீனுக்கு கண் பார்வை கிடைச்சிடும் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏமா கவலையா இருக்கீங்க? சந்தோஷமா இருங்கம்மா. அம்மா பாவம், எனக்கு ஆபரேஷன் பண்ண நிறைய செலவாகுமா? அம்மா எங்க போவாங்க? அவ்வளவா செலவாகும்? இருந்தாலும் நவீன் கண்ணு விஷயமாச்சே, எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி அவனுக்கு பார்வையை வர வைக்கணும்ல. அப்பா இருந்திருந்தா இப்பவே ஆபரேஷனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. உங்க அப்பா இருந்திருந்தா இவனுக்கு ஏமா இப்படி நடக்க போகுது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, பணம் வந்த பிறகு ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்லம்மா. நீங்க இருக்கீங்க, நிக்கிதக்கா இருக்காங்க, நவ்யாக்கா இருக்காங்க, எனக்கு என்னம்மா குறை? இல்லடா, என் உயிரை கொடுத்தாவது உனக்கு ஆபரேஷன் பண்ணுவேன். அம்மா இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நிக்கிதா, ஏதாவது ஆட்டோ வந்தா நிறுத்துமா. அம்மா, ஆட்டோலாம் வேண்டாம்மா, நிறைய செலவாகும். நம்ம பஸ்லயே போய்க்கலாம். நம்ம வீட்டுக்கு இங்க இருந்து நிறைய பஸ் தான் இருக்கு. கடவுள் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலனாலும் நல்ல பசங்களை கொடுத்துருக்கான். வா. ஆட்டோ. அம்மா, பஸ்ல போலான்னு சொன்னேன்ல. பரவாயில்ல, வா ஏறு.
சாலிகிராமம் காவேரி ஸ்ட்ரீட் போங்க. என்னங்க அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? டிரைவர் நம்பர் தெரிஞ்சாதாமா நான் ஃபோன் பண்றதுக்கு. சரி, வேற யாராவது ஆக்டிவ் டிரைவருக்காவது ஃபோன் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல 4 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், எல்லாரும் பிஸியா இருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க. எங்க எங்க அந்த டாக்டர் பொம்பளை? யாருமா நீ? என் பேத்திய மரியாதை இல்லாம பேசுற? இந்த வீட்ல உங்களுக்கு மட்டும்தான் மரியாதை இல்லாம பேச தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதா? ஏய், யார் நீ? முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறமா பேசு. உங்க வீட்ல டிரைவரா இருந்தாரே குமரன், அவரோட பொண்டாட்டினா. அவன் பொண்டாட்டி நீதானா? ஏண்டி, இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, மயிலாப்பூர் நவசக்தி விநாயகர் கோவிலுக்கு போகணும்னு கிளம்பி உட்காந்துட்டு இருக்கோம். உன் புருஷனை என்ன காணோம்? செய்யறதெல்லாம் பாவம், இதுல கோவில் கோலம் அலைஞ்சு என்ன ஆக போகுது? நீ செஞ்ச பாவம் எல்லாம் போயிடுமா? பாவமா? நாங்க யாருக்கு என்னடி பாவம் பண்ணோம்? என்ன பேசுற நீ? முதல்ல வெளியே கிளம்பி போடி. எங்க வீட்டுக்கே வந்து எங்களே தப்பா பேசிட்டு இருக்க. ஆமா, வெளியே போகாம உன் வீட்லயே வந்து குடியிருக்க போறேன் பாரு. இந்த பாரு கிழவி, நீதான் என் புருஷனை பத்தி தப்பா பேசினியாமே. அவர் சொல்லும் போது கூட நான் முழுசா நம்பல. இங்க வந்து பார்த்தாதானே தெரியுது நீ கண்டிப்பா பேசியிருப்பேன்னு. என்னடி பேசுன? ஏதோ என் புருஷன் வந்த முதல் நாளே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னியாமே. இந்த வெளியே நிக்குதே அந்த வண்டி தானே? பேரிச்ச பழக்கார கூட வாங்க மாட்டான். கரகாட்டக்கார படத்துல வருமே அந்த வண்டியை விட மோசமா இருக்கு. இதெல்லாம் ஓடுறதே பெரிய விஷயம். சரி, அதை விடு. வேற ஒன்னும் லப்புட்டப்பா என்ன எழுவோ அதை காணோன்னு சொல்லி அதை என் புருஷன் தான் திருடிட்டான்னு சொன்னியாமே. ஆமா, லேப்டாப்ப காணோம். உன் புருஷன் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் காணாம போச்சு. அதுக்கு என் புருஷன் தான் எடுத்தாருன்னு ஆயிடுமா? இதே தெருவுல தான் போன வாரம் ஒரு கிழவி செத்து போச்சான். அதுக்காக நீயே சாகலன்னு கேட்க முடியுமா? இருமா ஏமா வயசானவங்களை ஏமா இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுற? அந்த நினைப்பு உங்களுக்கும் இருந்திருக்கணும். வயசானா பேசாம வாய் பொத்திட்டு இருக்க வேண்டியது தானே. என் புருஷன் மேல திருட்டு பழி சொல்றதுக்கு நீங்க யாரு? என் புருஷன் அடுத்தவன் காசுக்கு 5 பைசா கூட ஆசைப்பட மாட்டாரியா? ஆனா நீங்க பேசுறத கேட்டு மனசு நொந்துட்டாரு என் புருஷன். இவர் ஏதோ கையை எடுத்துக்கிட்டதுக்கும் என் புருஷன் தான் காரணம்னு சொன்னியாமே. கிழவி, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என்னை பத்தி 4 வார்த்தை அதிகமா பேசினா கூட நான் பேசாம போயிடுவேன். ஆனா என் புருஷனை பத்தி சொன்னா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன் சொல்லிட்டேன். என்னடி நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? ஏன் உன் புருஷன் இங்க நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து சொல்லி அங்க இருந்து இங்க வந்து சண்டை போட வச்சானா? அவரையே அனுப்ப போறாரு. நான் இங்க வந்ததே அவருக்கு தெரியாது. பொம்பளை கிட்ட வேலைக்கு போவேன்னா நான் அன்னைக்கே சொன்னேன். என் புருஷன் தான் கேட்காம இங்க வேலைக்கு வந்து தொலைச்சாரு. ஏதோ என் தம்பி சொன்னானேங்கிறதுக்காக நானும் நம்பி இங்க என் புருஷனை வேலைக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என் புத்தி சிறுப்பால அடிக்கணும். ஏமா ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லு? உன் புருஷன் வேலைக்கு வருவானா மாட்டானா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் புருஷனை வேலைக்கு அனுப்பணும்? நாங்க என்ன அப்படியே மானம் கெட்டு போயிருக்கோம்? கிராமத்துல வருமானம் கம்மியா இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏதோ பெரிய டாக்டர் வீடாச்சுன்னு வந்து பார்த்தா, ச்சே, உங்ககிட்ட காசு பண்ண இருக்கு, மனுஷத்தன்மை சுத்தமா கிடையாது. என் புருஷன் இனிமேல் இங்க வேலைக்கு வரமாட்டாரு. அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இத்தனை பேச்சு? நீ கிளம்புமா, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். கிளம்புறதா? அது எப்படி? அப்படியே வெட்டி விடலான்னு பாக்குறீங்களா? 15 நாள் என் புருஷன் இங்க வேலை பார்த்திருக்காரு. அதுக்கான கூலியை யாரு கொடுப்பா? இப்படி எங்களை மாதிரி ஏழைங்க வயிற்றுல அடிச்சுதான் இவ்ளோ பெரிய பங்களாவை கட்டியிருக்கீங்க போல இருக்கு. போது நிறுத்திடி. 15 நாள் சம்பளம் தானே தரேன், எடுத்துட்டு போயிட்டே இரு. ஏம்மா நீ சின்ன பொண்ணு, ஏம்மா இவ்வளவு கோவப்படுற? எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருந்தா தாம்மா காரியத்தை சாதிக்க முடியும். அம்மா பணம் கொண்டு தருவாங்க, வாங்கிக்க. ஆமா, உன் புருஷன் எப்பவும் அமைதியா இருப்பான், நீ ஏம்மா இப்படி இருக்க? என் புருஷன் வாயில்லா ஜீவனு தானே, அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் நானும் அவரை மாதிரி இருந்தேன்னா ஆளாளுக்கு என்ன ஏமாத்துறதுக்கா? வாய் இல்லாம இருக்கலாங்க, வயிறு இல்லாம இருக்க முடியுமா? எங்களுக்கும் பசிக்கும். உழைச்சதுக்கு கூலி கேட்டா ஏன் இப்படி வஞ்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு யாரும் வஞ்சனை பண்ணலடி அம்மா. இந்த பாரு, உன் புருஷனோட மாச சம்பளத்துல பாதி 15 நாள் சம்பளம் இந்தா, எடுத்துட்டு போயிட்டே இரு. நான் இப்படி வந்து கத்தலைன்னா என் புருஷனோட 15 நாள் உழைப்ப உறிஞ்சிருப்பீங்க. வாய் இல்லைன்னா இந்த பட்டணத்துல பொழைக்க முடியாது போல இருக்கு. எல்லாரும் கொடுமைக்காரங்களா இருக்கீங்க. யார் தாத்தா அது?
அவ இருக்கட்டுமா, நீ இப்பதானே வந்திருக்க, கைகால் கழுவிட்டு வா, காஃபி தரேன். ஆமாம்மா. தாத்தா வந்துட்டு போறது யாருன்னு கேக்குறேன்ல. டிரைவர் குமரனோட பொண்டாட்டி அம்மா. அவங்க எதுக்கு இப்போ இங்க வந்தாங்க? அவன் இனிமே வேலைக்கு வரமாட்டானா? 15 நாள் சம்பளத்தை கொடுன்னு சண்டை போட்டு வாங்கிட்டு போறா. வேலைக்கு வரமாட்டாரா? என்ன காரணமா? நேத்து போகும்போது கூட குமரன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே பாட்டி. என்னமோ யாருக்கு தெரியும். தாத்தா முதல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க. அது வந்துமா, நேற்றுக்கு ராத்திரி குமரனோட ராசியை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தா. அதுவும் இல்லாம காணாம போன லேப்டாப்பை குமரன் தான் திருடி இருப்பான்னு வேற சொல்லிட்டா. கார் சாவியை கொடுக்க வந்த குமரன் அதை கேட்டிருப்பான் போல இருக்கு. அவன் அதை போய் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லி அவன் இங்க வந்து சத்தம் போட்டு போறா. பாட்டி வயசான காலத்துல ஏன் மத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறீங்க? அந்த லேப்டாப் விஷயத்த யாருமே இனி பேசக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல பாட்டி. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. மத்தவங்க மனச புண்படுத்தாம நடந்துக்க பாருங்க. பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்பாவே மூஞ்சி வச்சுக்க. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு வத்சலா. சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? பசங்களாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க பிரேம். உங்க பசங்களோட அவுட்டிங் போயிட்டு வந்தது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு மேடம். மாயா ரொம்பவே என்ஜாய் பண்ணா. நாங்களும் குழந்தைங்களாவே ஆயிட்டோம்னா பாருங்களேன். அந்த டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல என்ன எண்ணம் வந்தது தெரியுமா? நம்மளாம் குழந்தைங்களாவே இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்போம். வளர வளரதான் பிரச்சனையே. ஐயோ சாரி மேடம், நீங்க ஏதோ சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பிரேம். நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். பாலு சார் காணாம போனதுல இருந்து எனக்கு தான் ஆபீஸ்ல வேலை அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு மாயாவுக்கு வேலை முடிச்சு தரதுக்காக நான் லீவ் போட்டிருந்தேன். அப்போ கூட ஆபீஸ் வேலையை நான் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னா பாருங்களேன். பாலு சார் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. எல்லாத்தையும் அவர் தலையில போட்டுக்குவார். சரி என்ன பண்றது? பாலு சார் போஸ்ட்ல இன்னும் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணல. யாரை போட்டாலும் பாலு சார் மாதிரி சத்தியமா வராது. சரி பிரேம், உங்களுக்கு எங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். அவர் காணாம போய் இவ்ளோ மாசம் ஆயிடுச்சு. இப்ப குடும்பத்துக்கு வருமானமும் இல்ல. எங்க ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஏதோ இருந்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டேன். இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பிரேம், அன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசும்போது அவர் ஆபீஸ்ல இருந்து கிடைக்கிற செட்டில்மெண்ட் பணம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது உங்களுக்கு உதவியா இருக்கும், நீங்க ஒரு வேலைக்கு போறது நல்லதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது நீங்க சொன்னதுதான் சரின்னு படுது. அதனால நானும் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இமிடியேட்டா எனக்கு ஒரு ஜாப் வேணும் பிரேம். எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியுமா? என்ன மேடம் முடியுமான்னு கேக்குறீங்க? வேலை வாங்கி கொடுன்னு எனக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும்ல. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தேட ஆரம்பிக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார போறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு இருக்கிற வேலை பிஸியில நானும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க பிரேம். இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன மேடம் இருக்கு? உங்களுக்கு ஒரு வேலை தேடி கொடுக்கறதா என்னோட முக்கியமான வேலையே. நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வேலை வாங்கி தரேன். பாலு சார் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. உங்க குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்லிட்டீங்கல்ல, நீங்க வேலையில சேர்ந்த மாதிரி தான். ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். உங்க பதிலே என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் குடும்பத்தை நடத்தி ஆகணும். பிள்ளைங்களோட படிப்பு, சாப்பாடு, துணிமணி, வாழ்க்கையில இது மாதிரி நிறைய தேவைகள் இருக்கு. எனக்கு இல்லைனாலும் பசங்களுக்காக நான் வேலைக்கு போயே ஆகணும். அதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். தப்பே இல்லை மேடம். எவ்வளவு பெரிய கவலை இருந்தாலும் அதையும் தாண்டி வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியம் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். அந்த வைராகியம் உங்ககிட்ட இருக்கு. நான் பாத்துக்கிறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் பிரேம்.
அம்மாவையும் மாயாவையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். சரி வச்சிடுறேன். எஸ். டேய் பிரேம், நீ நினைச்ச ரூட்லயே வசந்தி வந்துட்டு இருக்கா. கூடி சீக்கிரமே அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்து. என்ன பிரேம், பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்க? போன்ல யாரு? வசந்தியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற. போதும் போதும், பொய் சொல்லலாம் ட்ரை பண்ணாத. உன் முகத்துல ரொம்ப வழியுது. வசந்தி என்ன சொல்றாங்க? ஏதோ வேலைக்கு போறதா முடிவு பண்ணிருக்காங்களா? இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். எப்படி சொல்ற மாயா? வசந்தியோட புருஷன் காணாம போய் இத்தனை மாசம் ஆச்சு. அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நெக்ஸ்ட் என்னன்னு யோசிச்சுதானே ஆகணும். அதுதான் லைஃப். இல்லனா குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது? 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும். ஒவ்வொரு மாசமும் அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்கு. புருஷன் காணாம போயிட்டான்னு சொல்லி கரண்ட் பில் கட்டலனா அவன் பரிதாபப்படவா போறான்? ஈபி காரன் ஃபியூஸ் பிடிங்கிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் வாழ்க்கை பிரேம். வாழ்க்கையோட யதார்த்தத்தை வசந்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முடிவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்கணும். இத்தனை நாள் எப்படியும் பாலு சார் வந்துருவாருன்னு நம்பிட்டு இருந்தாங்க. பாலு எல்லாம் வரமாட்டாரு பிரேம்.